கர்த்தர் நல்லவர், அவர் ஒருபொழுதும் தவறு செய்ய மாட்டார். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஸ்தலத்தை வைத்திருக்கிறார். அதுக்கு நேராய் உங்களை நடத்தும்படியாய் ஒரு தேவதூதனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். யாத்திராகமம் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம், உன் வழிகளில் உன்னை காக்கவும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்தில் உன்னை கொண்டு போய் சேர்க்குவதற்கு இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்குன்னு வைத்திருக்கிற ஆசீர்வாதமான இடத்துல உங்களை வழி நடத்தி கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு தூதனை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லை, போகிற வழிகளில் எந்த ஆபத்தும் வராதபடிக்கு உங்களை காத்து கொள்வதற்காக ஒரு தூதனை ஆண்டவர் அனுப்பி வைத்திருக்கிறார். அதனால் பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை கரம் பிடிச்சு நடத்துவதற்கு அவர் தம்முடைய தூதரை உங்களுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறார். ஸோ நீங்கள் தனிமையாக இல்லை, தனிமையாய் போகவில்லை. எங்கு சென்றாலும் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அங்கே உங்கள் அருகாமையில் ஒரு தூதன் நின்று கொண்டிருக்கிறான். ஏன் நின்று கொண்டிருக்கிறான்? கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதமான இடத்துக்கு கொண்டு போவதற்கு. நீங்கள் மன கஷ்டத்தில், போராட்டத்தில், வேதனையில் தப்பான டிசிஷனோ தப்பான வழியில் போகாதபடிக்கு உங்களை கரம் பிடிச்சு நடத்துவதற்காக ஆண்டவர் தூதனை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. சோதம் குமாராவை அழிப்பதற்கு முன்பதாக அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற லோத்தை வெளியே கொண்டு வருவதற்கு ஒரு தேவதூதனை அனுப்பி அவர்கள் கரம் பிடிச்சு வெளியே கொண்டு வந்தாங்கன்னு வேதம் சொல்லப்பட்டிருக்குது. அதுபோல் உங்கள் ஆபத்து வரும்போது, வேதனை வரும்பொழுது, துன்பம் வரும்போது, கஷ்டம் வரும்போது உங்களை அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வர ஒரு தூதன் உங்கள் அருகாமையில் இருக்கிறார். அவர் உங்கள் கரங்களை பிடித்து ஆசீர்வாதத்துக்கு நேராய் கொண்டு போவார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, இந்த அருமையான காலை வேலைக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். அன்பு பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து ஆசீர்வாதத்துக்கு நேராய் போவதற்கு ஒரு தூதனை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்கள் அந்த தூதனுடைய வழியில நடந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன். உங்கள் வாழ்க்கையில் தோல்வியில் கர்த்தர் ஜெயித்து வச்சிருக்கிறார். ஹலோ, பிரைஸ் லார்ட். டெய்லி பிளெஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஆண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் டங்ஸ்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி உங்களை கேட்கும்படியாக வார்த்தைகள் அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க, ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாம எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்க விருப்பப்படுறோம். ஆசீர்வாதப்படணும் நாங்க விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிரைஸ் பீ.